அளவான ஸ்பைஸ் லெவல்ல அட்டகாசமான டேஸ்ட்ல கொங்கு ஸ்டைல் சிக்கன் வெள்ளை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், இது கூட ஹோல் ஸ்பைசஸையும் சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை போட்டு தாளித்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அரைச்ச மசாலா விழுத சேர்த்து பச்சை வாசனை போக வதக்குங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட புதினா கொத்தமல்லியும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுங்க. இப்போ க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன்ல இருந்து வேற தண்ணி பிரியும். தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பாதி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலுக்கு வந்ததும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் தம் போடுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியான சிக்கன் வெள்ளை பிரியாணி ரெடி. வாசனையே ஆளை தூக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.